வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஹைரேஜ் டெக்ல இருந்து இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வை கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா நம்ம வீட்டிலேயே எப்படி சரி பண்ணலாம், அது வர எரர் கோடு என்னது, அந்த எரர் கோடுக்கு எது போயிருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மகிட்ட வந்து ஒரு ஓரியனுக்குள்ள எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்குது. இப்போ நம்ம இதில் சுவிட்சை போட்டு பார்ப்போம் இதில் என்ன கம்ப்ளைண்ட் வருதுன்னு. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த தண்ணி நம்ம இதில் வச்சு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு தண்ணியும் அடுத்து சுவிட்சை ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணோன்னா ஆன் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வச்சுருக்கோம். இப்போ தண்ணி சூடாகும் நார்மலாக. இப்போ 200 டிகிரி செல்சியஸ் காமிக்குது. பார்த்தீங்கன்னா E9 அப்படின்னு சொல்லி ஒரு எரர் கோடு காமிக்குது. இது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கம்ப்ளைண்ட் நம்ம இதை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட் இதுக்கு பின்னாடி உள்ள போர்டில் நம்ம கழட்டணும். ஆல்ரெடி வீடியோ பெருசு பண்ணுறதால போர்டெலாம் கழட்டிட்டேன். நம்ம கழட்டி பார்க்கணும். இப்படி கழட்டணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து கூடுதல் கம்போனன்ட்ஸ் இருக்காது. ஒரு வந்து காயில் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபேன் இருக்கும், அதுக்கப்புறம் மெயினாக ஒரு பிசிபி போர்டு, ஒரு டிஸ்பிளே போர்டு இருக்கும். இதான் இவ்வளோ இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த காயிலில் இந்த 3 ஸ்க்ரூவையும் நம்ம கழட்டுறோம். கழட்டியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு சென்சார் வரும், ஹீட்டிங் சென்சார். இதில் உள்ளதை நம்ம கழட்டி எடுத்துடுறோம். இப்போ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக வந்து 3 கெப்பாசிட்டர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு ஐஜிபிடி இருக்கும், அதுக்கப்புறம் ரெக்டிஃபைர் ஐசின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இவ்வளோ தான் இதோட கம்போனன்ட். இதில் என்ன கம்ப்ளைண்ட் வருது நம்ம ஏர் கோட வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த E9 வரது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காயில் சென்சார் வருது பார்த்தீங்களா, இந்த சென்சாரில் வர ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த காயில் வர ப்ராப்ளமாக இருக்கலாம். மேக்ஸிமம் நமக்கு இதுக்கு வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து தேவையான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கிளாமீட்டர், இப்படி ஒரு மல்டிமீட்டர், கிளாமீட்டர் இல்லாட்டி ஒரு மல்டிமீட்டரே போதுமானது. ஆனால் இந்த E9க்கு பார்த்தீங்கன்னா இந்த காயில் தான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். அப்போ நம்ம இந்த காயில் நல்லா வந்து கவனிச்சு பார்க்கணும். எங்கேயாவது இந்த காயில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் கட் ஆயிருக்கா, இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை கரிஞ்சிருக்கான்னு நம்ம பார்க்குறோம். காயில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த நட்டு வந்து லூஸாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லூஸ் இருக்கிறதுனால தான் சில சமயம் இப்படி வந்திருக்கும். நம்ம அப்போ என்ன பண்ணுவோம், இந்த நட்டுங்களை கரெக்டாக டைட் வச்சுக்கோம். இது டைட்டாக இருக்குது, அப்போ இது கொஞ்சம் லூஸாக இருக்குது. இதை அப்போ நம்ம டைட் பண்ணிட்டோம். எதுக்கு டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓட்டி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா பாக்கி உள்ள கம்போனன்ட்ஸை நம்ம எப்படி செக் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட் நம்ம இதை வச்சு பார்ப்போம். போர்டெல்லாம் போடாமல் நம்ம ஒன்று என்னென்னு செக் பண்ணி பார்ப்போம். இதுதான் கம்ப்ளைண்ட்டாக நம்ம பார்ப்போம். அப்படி இதுதான் கம்ப்ளைண்ட்னா நம்ம அந்த நட்டை மட்டும் டைட் வச்சுட்டு பைக்கோட நட்டை நம்ம கூட்டிடலாம். அதனால் மறுபடியும் இது மாதிரி நம்ம எடுத்து வைக்கிறோம். சுவிட்சை ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி நமக்கு இப்போ ஹீட் ஆகிறது நமக்கு வந்து தெரியுது. வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் நமக்கு வந்து அந்த E9 எரர் காமிச்சிச்சு. ஆனால் இப்போ தண்ணி சூடாகிறத பார்க்கலாம். அப்படி இது வந்து என்ன தெரியுதுன்னா, அந்த E9க்கான ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த காயில் லூஸாக இருந்ததுனால தான் அப்படி வந்திருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் உள்ள கம்ப்ளைண்ட் எதுவும் இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா கொடுங்க, நம்ம வந்து சரி பண்ணிடலாம்.